நாள் சப்ளை போகும். திங்கள், புதன், சனியோ இல்லை வெள்ளி அந்த மாதிரி 3 நாளும் 3 கலர் வைக்க வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு. ஏன்னா பழைய முட்டையை உபயோகப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக கலர் வைக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு 2006 அந்த உத்தரவு. அதே கலர் அன்னைக்கு கருப்பு கலர் வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசுன்னு ஒரு முத்திரை எல்லா முட்டையிலையும் போடப்பட்டிருந்தது. ஹெவி அன்னைக்கு ரெயின், தார்ப்பா இல்லாமல் வண்டி வந்திருக்கு. அப்போ எல்லாம் நனைஞ்சி கருப்பு மை ஊறி உள்ள அந்த கருப்பு கலர் வந்து இறங்கியிருக்கு. அது உணவு பாதுகாப்புத்துறையின் மூலமும் லேபில் ஆய்வகத்தில் பரிசோதனை செய்யப்பட்டு அறிக்கை வெளியிட்டாச்சு. விழுப்புரம் மாவட்டம் தழுதாளை அரசு பள்ளியில் வேக வைக்கப்பட்ட முட்டையிலிருந்து துர்நாற்றம் வருவதாக கூறி மாணவர்களின் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சையத். வணக்கம் சையத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தழுதாளி பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் தழுதாளி, மயிலம், பெரும்பாக்கம் போன்ற சுற்றி உள்ள கிராமங்களில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு மாலை நேரத்தில் அரசு இலவசமாக உணவுடன் கூடிய முட்டை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் இன்று வழக்கம் போல பள்ளி ஊழியர் முட்டையை வேக வைத்துள்ளார். அப்பொழுது பள்ளிக்கு வந்த சில பெற்றோர்கள் முட்டை அழுகிய வாடை வருவதைக் கண்டு இது குறித்து ஊழியரிடம் தெரிவித்தனர். உடனடியாக பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அழுகிய முட்டையை உடனடியாக இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி வேறு ஒரு முட்டை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என கூறி ஆசிரியர்களிடம் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த மயிலம் வளர்ச்சி அலுவலர் சிலம்பரசன் பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக மாற்று முட்டை ஏற்படுத்தி தரப்படும் என தெரிவித்து பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார். சரியான நேரத்தில் முட்டை அழுகி இருப்பதை கண்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. உடனடியாக அனைத்து முட்டைகளையும் ஊழியர்கள் குழி தோண்டி புதைத்துள்ளனர்.